அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் 2 விரலில் ஒன்றை தொடும். இதில் உலகப்புறமான ஒரு காரியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம சகோதரிங்களுக்கு ஊர்லேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கோம். ஊரில் ஒரு விசேஷத்துக்கு நீங்கள் 2 பேர் வாங்கன்னு. ஆனால் சகோதரிக்கு ஆசை இருக்கும், ஊருக்கு போகணும், ரொம்ப நாள் ஆச்சுன்னு. ஆனாலும் இப்போ இருக்கிற குடும்ப சூழ்நிலைக்கு கொஞ்சம் பண நெருக்கடி தான். ஆனாலும் பார்த்துக்கலாம், ஆசை, அவங்களுக்கு ஊருக்கு போகணும் ஆசை வந்துருச்சு, பார்த்துக்கலாம். அது காலையிலேருந்து அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும், போகலாமா போகக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதான்னு. சரி, கணவர் வரட்டுன்னு வாங்க. இந்த கணவர் வர்றதுக்குள்ளே இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். என்னன்னா, கைகளில் 2 விரலில் நீட்டணும், அதில் நம்ம கணவர் எதை தொடுறாரோ அதுதான் அப்படின்னு இவங்க மனசுலேயே டிசைட் பண்ணிடுவாங்க. அதில் முதல் விரலில் வந்து என்ன நினச்சிருப்பாங்கன்னா, போகக்கூடாது, 2வது விரலில் போகலாம். இதுதான் இவங்க மனசுக்குள்ள திட்டம். முதல் விரலில் போகக்கூடாது, 2வது விரலில் போகலாம். கணவர் வந்தோன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அம்மா ஃபோன் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் ஊருக்கு வரணுமா, நம்ம குடும்ப சூழ்நிலையும் தெரியுது, அதனால் காலையிலேருந்து ரொம்ப மனக்குழப்பமாக இருந்தது, ஒன்று செய்யுங்க, இதுதான் முடிவு, நம்ம இந்த 2 விரலில் நீங்கள் எதை தொடுறீங்களோ அதுதான் முடிவு. கணவனும் சம்மதிப்பார். சரி, 2 விரலில் நீட்ட உடனே கணவன் முதல் விரலை தொட்டுருவார். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா எவ்வளோ கரெக்டாக பாருங்கள், நான் மனசில் நினச்சேன் அதே மாதிரி நீங்களும் தொட்டுட்டீங்க. ஏன்னா முதல் விரலில் நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா போகலாம், 2வது விரலில் தொட்டுட்டிங்கன்னா போவேணான்னு நினச்சிருந்தேன், ஆனால் கரெக்டாக நீங்கள் இதே தொட்டுட்டீங்க அப்படின்னு. அவரும் சொன்ன வார்த்தைக்கு எதுவும் சொல்ல மாட்டார், சரி போகலான்றார். இது உள்ளே இருக்கிற காரியம் அவருக்கு தெரியாது. அவங்களுடைய மனைவிக்குள்ள ஆசையும் நிறைவேறிடும். இதே காரியத்தை தான் இங்கு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 24, 25, 26 வசனம். இதில் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலரில் சீசர்களில் யூதாஸ் மரித்து போயிட்டார். இங்கே 11 பேரும் சேர்ந்து சீட்டு கொடுக்குறாங்க. இவங்க 11 பேர் சேர்ந்து 2 பேரை இவங்களே தீர்மானம் பண்ணிக்கிறாங்க, பர்சபா, மத்தியா. இந்த 2 பேர் தான் இருக்குது. இங்கே வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம். எல்லாருடைய இருதயங்களும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தலர் பட்டயத்திலும் பங்கு பெறுவதற்காக 25ஆம் வசனம், இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று ஜெபம் பண்ணி, பின்பு 26 அவர்களை குறித்து சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலருடனே சேர்த்து கொள்ளப்பட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போகிறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, சதா காலங்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். உடனே கூட இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையே அவளுக்கு முழுச ஞாபகத்தில் கிடையாது. அவரு பரலோகத்தில் போயிட்டார். ஆனால் இந்த 12 பேரையும் கூட்டி சேர்த்ததே பரலோகம்தான். பரலோகத்திற்கு தெரியாதா இந்த 12இல் ஒன்று குறைந்தது? பரலோகம் தீர்மானிக்காமல் இவர்களே 2 பேரை தீர்மானித்து 2 பேரில் ஒருவரை நீர் தேர்ந்தெடுமப்பா. நன்கு வார்த்தையை உள்வாங்கி பாருங்க. இருக்கிற பேரை 2 பேர் தான் சீட்டு குலுக்கி போட்டது.
அவருக்கு வேறு சான்ஸே கிடையாது. கர்த்தருக்கு வேறு சான்ஸே கிடையாது. தொட்டால் இந்த ரெண்டுலேருந்து ஏதாவது ஒன்று தான் தொட்டாகணும். அது ரெண்டுமே அது அவங்களுடைய இவங்களா சேர்ந்து டிசைட் பண்ணது. தேவனோட சித்தத்துக்கு கொடுக்கல. இது எப்படி பார்த்தாலும் எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு ஷீட்டு ஒருத்தர் பேரில் விழும் இல்லையா? இந்த 2 பேர் தவிர யாரும் கிடையாது. அது இந்த 2 பேரையும் இவங்களே தீர்மானித்தது. ஆனால் பரலோக சித்தம்னு ஒன்று இருக்கே, அதுதான் அங்கே நடப்பிக்கப்படும். 12 பேர்களையும் தீர்மானித்தது பரலோகம் தானே. பரலோகத்திற்கு தெரியாதா? ஏன் நம்மளோட கூட இருப்பேன்னு சொன்னார அந்த வார்த்தை அவருக்கு தெரியாதா? இப்படி தாங்க நம்மளுடைய அநேக காரியம். நாமளும் ஜெபத்தில் வைப்போம். ஜெபத்தில் 2 காரியத்தை வைப்போம். ஆண்டவரே, 2மே நம்ம தான் சூஸ் பண்ணியிருப்போம். அங்கே தேவனுக்கு அவருக்கு சான்ஸே கிடையாது. தேவனுக்கு சான்ஸே கிடையாது. நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆண்டவர், இந்த 2 காரியத்தில் எது உங்களுடைய சித்தமோ அதை நிறைவேற்றுங்கள். கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். கண்டிப்பாக. ஏன்னா சகலமும் பிதாவான தேவன் குமாரனை குறித்து சொல்கிறார். சகலமும் அவரை கொண்டே அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாமே. அப்படிப்பட்ட முழு அதிகாரத்தை பிதாவான தேவன் குமாரனுக்கு கொடுத்திருக்க, இதை நம்மளுடைய விருப்பத்துக்கு எப்படி வருவார்? இதில் தான் நம்ம அநேக அவருடைய சித்தமான காரியம் சித்தம் சொல்லிட்டு நம்ம சுயத்தினால ஒரு காரியத்தை வைத்து தேவ சித்தம் சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுப்போம். ஆனால் மெய்யான காரியம் அதுவல்ல. தேவ சித்தம் என்பது நாம் காத்திருப்பது தான். அந்த காத்திருக்கும் போது தான் தேவ சித்தம் நிறைவேறும். சரி, ஆவியானவருக்கு இந்த நாளிலும் இந்த சத்தியை வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாதாக. ஆமென்.